கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாலிபர் ஓய்வு நாள் பள்ளி பாடமாகிய கார்னர் ஸ்டோனை படிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம 8வது பாடத்தை பார்க்க போறோம். பாடத்தினுடைய தலைப்பு சித்தமாயும் இயன்றதுமாயும், வில்லிங் அண்ட் ஏபிள். மனப்பாட வசனம் மார்க் 1ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். நாம இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் இப்போ கார்னர் ஸ்டோனை படிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய காரியங்களை நீங்கள் சொல்லித்தாங்க. அதை நாங்கள் கேட்டு எங்களோட வாழ்க்கையில் அப்படியே அபியாசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாரு. அப்படி ஒரு அற்புதம் தான் குஷ்டரோகிய சொஸ்தமாக்குனது. நாம இந்த வாரம் குஷ்டரோகிய சொஸ்தமாக்குன அற்புதத்தை பற்றியும் அங்க என்ன சம்பவம் நிகழ்ந்தது அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அதுல இருந்து நாம என்ன ஆவிக்குரிய பாடத்தை கத்துக்க போறோம் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். முதலாவது, இந்த குஷ்டரோகம்னு சொன்னாலே அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நோய். அப்ப உள்ள மக்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்தது அப்படின்னா, குஷ்டரோகம் பாவத்துக்கு ஈக்குவலா அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அதாவது யார் ஒருத்தவங்க அதிகமா பாவம் செய்யறாங்களோ, ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்யறாங்களோ, அவங்களுக்கு குஷ்டரோகம் தாக்கும் அப்படிங்கிறது அப்போ உள்ள மக்களுடைய நம்பிக்கையா இருந்தது. அதாவது பாவம் எப்படி இந்த உலகம் ஃபுல்லா பரவுச்சோ அதே போல குஷ்டரோகமும் இந்த உடம்பு ஃபுல்லா பரவுது. பாவம் குஷ்டரோகத்துக்கு இணையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அதனால யார் ஒருத்தவங்களுக்கு இந்த குஷ்டரோகம் அட்டாக் ஆயிருக்கோ, குஷ்டரோகியா இருக்காங்களோ, அவங்கள அந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க. யாரும் அவங்கள தொடக்கூடாது, யாரும் அவங்கள நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படிதான் குஷ்டரோகத்தினுடைய கொடூரம் இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த குஷ்டரோகி எப்படி சுகம் பெறான் அப்படிங்கிறதா இந்த அற்புதம். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது நிறைய அற்புதங்களை செய்தாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி ஒரு பட்டணத்துல இவர் போய் பிசாசுகளை துரத்திட்டு நிறைய அற்புத அடையாளங்களை செய்துட்டு இருக்காரு. அப்போதான் எல்லா திரளான கூட்ட மக்களும் அந்த பிசாசுகளை துரத்துறதையும் அற்புத அடையாளங்களையும் சூழ்ந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்து கிட்ட பணிஞ்சு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். உடனே இயேசு கிறிஸ்துவும் மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு. அப்ப இதை எல்லா ஜனங்களுமே, சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ இதை யாருக்கிட்டையுமே சொல்லாத, ஆனா போய் உன்ன ஆசாரியனுக்கு காண்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு இருக்கும்போதே ஆண்டவர் இப்படி சொல்றாரு, யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு. அப்புறம் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அதை உள்ளேயே வைக்க முடியாம நிறைய ஜனங்கள்கிட்ட போய் சொல்றான். உடனே இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களும் பிரசித்தமாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆசாரியனுக்கு போய் காண்பித்து மோசையினுடைய பிரமாணங்கள் எல்லாம் நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதுதான் அங்க நடந்த சம்பவம். அந்த அற்புதம் இப்படிதான் நிகழ்ந்தது. இப்ப இதுல இருந்து நாம 3 ஆவிக்குரிய பாடங்களை கத்துக்க போறோம். 3 கண்ணோட்டங்கள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். அது என்ன 3 கண்ணோட்டம் அப்படின்னு சொன்னா, முதலாவது அந்த குஷ்டரோகியினுடைய கண்ணோட்டத்துல இருந்து நம்ம ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கத்துக்குவோம். அதாவது அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம். அதே போல 2வது ஏசு கிறிஸ்துவனுடைய கண்ணோட்டம், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கத்துக்க போறோம். 3வது எதுக்காக ஆசாரியன் கிட்ட போய் இயேசு கிறிஸ்து காண்பிக்க சொல்றாரு, அந்த பிரமாணங்கள் எல்லாம் நிறைவேற்று, அந்த சடங்கையெல்லாம் நீ பண்ணி முடி அப்படின்னு சொல்றாரு. ஏன் அதனால அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். முதலாவது அந்த குஷ்டரோகியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவனுடைய கண்ணோட்டங்கள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குஷ்டரோகம்ங்கிறது ஒரு கொடூரமான நோய். அது தாக்கியிருக்க மக்களை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க. பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும், ஊரை விட்டு அவங்க ஒதுங்கி இருக்கணும். தெரியாம கூட யாரும் அவங்கள தொற்றக்கூடாது, அவங்கள நெருங்கிடக்கூடாது. அதனால அவங்க ஊருக்கு வெளியே தான் இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த குஷ்டரோகி ஊருக்கு உள்ள எல்லா ஜனங்களும் சூழ்ந்து இருக்கும்போது அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஊருக்கு வெளியே இருந்து உள்ள வர வரைக்கும் எவ்வளோ தடைகள் அவன் சந்திச்சிருப்பான். எல்லா கட்டுப்பாட்டையும் மீறி அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த வேண்டுதலை வைக்கிறான். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தேடி ஆண்டவரை கேட்கணும். யாரு கேட்குறாங்களோ அவங்க தான் பெற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடமா இருக்கு.
நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். ஆனா எல்லா தேவைகளும் நம்ம கேட்கும்போது ஒரு சில டைம் ரொம்ப விசுவாசமா கேட்போம். ஒரு சில டைம் ஐயோ! இப்படி இருக்கே நமக்கு இது நடக்குமா? அப்படி இருக்கே நமக்கு இது நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு தாட் இருக்கும். எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி, நம்ம அந்த தடையெல்லாம் பார்க்கவே கூடாது, கண்டுக்கவே கூடாது. நம்மளுடைய வேலை ஆண்டவர்ட்ட அந்த விண்ணப்பத்த வைக்கிறது மட்டும் தான். அதே மாரி தான் அவன் செஞ்சான். அவன் எந்த தடையுமே அந்த திரளான கூட்டம் மக்கள பார்க்கல, அவனுக்கு விதிச்சிருந்த கட்டுப்பாட அவன் கண்டுக்கல. எனக்கு தேவை இந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை. அவர்ட்ட போய் கேட்டா விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, எல்லா கட்டுப்பாட்டையும் மீறி அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் அந்த வேண்டுதலை வைக்கிறான். அது நிமித்தமா அவன் என்ன கேட்டானோ அதை அவன் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப யாரு ஒன் ஹூ சீக்ஸ் அண்ட் ஆஸ்க்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் அவங்க கேட்கறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அவனுடைய கண்ணோட்டத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது முதலாவது ஆவிக்குரிய பாடம். இரண்டாவது ஆவிக்குரிய பாடம் இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ணோட்டத்துல இருந்து நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து என்ன பார்க்கிறாரு அப்படின்னா, இங்க அவன் என்ன விண்ணப்பத்தை வைக்கிறான்? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் தான் கேட்கிறான். அப்ப உமக்கு சித்தமானால் நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்ணப்பத்தை கேட்கிறான். உடனே இயேசு கிறிஸ்துவ எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாரு. நிறைய அற்புத அடையாளங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு சில அற்புதங்களை ஆண்டவர் உடனே செய்வாரு. ஒரு சிலதை ரொம்ப லேட்டா செய்வாரு. ஆனா இந்த இடத்துல அவன் கேட்ட உடனே அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய வேண்டுதலை வைப்போம், நிறைய ஜெபம் பண்ணுவோம். ஒரு சிலதுக்கு உடனே பதில் கிடைக்கும், ஒரு சிலதுக்கு ரொம்ப லேட்டா கிடைக்கும், ஒரு சிலதுக்கு பதிலே கிடைக்காது. ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கவே மாட்டாரு. ஏன்னா அது நமக்கு கிடைக்காம இருக்கிறது ஒரு நன்மையா இருக்கும். அதனால ஆண்டவர் அதை தடை செய்திருப்பார். ஆண்டவருக்கு சித்தமா இல்லாம இருக்கும். அதனால அது நமக்கு தடையா இருக்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நமக்கு கேட்ட உடனே கிடைக்கும். இந்த குஷ்டரோகி கிடைச்ச மாதிரி. நம்ம என்ன பார்த்தோம்? குஷ்டரோகம்ங்கிறது பாவத்துக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த குஷ்டரோகத்துல இருந்து விடுதலை அவன் கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து அந்த விடுதலை கொடுத்தாரு. அதே போல நம்மளும் ஏதாவது ஒரு பாவத்துல சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையா அவர்கிட்ட கேட்கும்போது உடனே அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்காரு. நம்ம எத்தனையோ ஆசீர்வாதங்களை கேட்கலாம், நம்மளுடைய தேவைகள்லாம் கேட்கலாம். அதுக்கு உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பாரு, இல்ல லேட்டா கூட பதில் கொடுப்பாரு. ஆனா கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய பதில், கேட்ட உடனே பதில் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது என்ன ஜெபம்னா பாவ மன்னிப்பு மட்டும்தான். உடனே ஆண்டவர் அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு, அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் சித்தமுள்ளவரா இருக்காரு. அவருக்கு அது விருப்பமா இருக்கு அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது ஆவிக்குரிய பாடமா நம்ம கத்துக்கொள்றோம் இயேசு கிறிஸ்துனுடைய கண்ணோட்டத்துல இருந்து. அப்போ அவருடைய சித்தம் பாவத்துல இருந்து விடுதலை ஆகிறது. நம்ம அது கேட்ட உடனே எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் அதை நமக்கு மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது ஆவிக்குரிய பாடம். மூன்றாவது, ஆசாரியனுக்கு நீ போய் காண்பி அப்படின்னு சொல்றாரே, ஆசாரியனுக்கு போய் காண்பித்து மோசே சொல்லியிருக்கிற பிரமாணத்தை எல்லாம் நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு? இத்தனை அதிசய அற்புதங்களை செய்த ஆண்டவர் எந்த அற்புதத்துக்குமே நீ போய் மோசைட்ட ஆசாரியன் கிட்ட போய் காமி அப்படின்னு சொல்லல, மோசை சொல்லியிருக்கிற பிரமாணங்களை நிறைவேற்றுன்னு சொல்லல, எதுவுமே சொல்லலையே. ஆனா இந்த அற்புதத்துக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் நீ போய் மோசையினுடைய பிரமாணத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்றாரு? இதுல இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் அடங்கியிருக்கு. அதை அவர் அடையாளப்படுத்த சொல்றாரு. என்ன அப்படி மறைமுகமா அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன் ஆசாரியன் கிட்ட போய் காண்பிக்க சொல்றாருன்னா, குஷ்டரோகி அவனுடைய குஷ்டரோகத்துல இருந்து சுகம் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அதை யார் ஓகே பண்ணி அங்கீகரிக்கணும்? ஆசாரியன் ஓகே பண்ணணும். அவன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இவனுக்கு குஷ்டரோகம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியன் தெரிவிச்சாதான் அவனுக்கு குஷ்டரோகத்துல இருந்து விடுதலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புவாங்க. ஊருக்குள்ள அவனை சேர்த்துக்குவாங்க. அதுவே ஆசிரியன் இல்ல இவனுக்கு குஷ்டரோகம் சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். அப்ப ஆசிரியன் பார்த்துட்டு ஓகே பண்ணா மட்டும்தான் திரும்பவும் சொசைட்டிக்குள்ள அவனை ஏத்துக்குவாங்க. இது ஃபர்ஸ்ட். அப்புறம் மோசையினுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற சொல்றாரு. அப்படி என்ன பிரமாணம்? இந்த குஷ்டரோகி கூடிய பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு குஷ்டரோகி அவருடைய குஷ்டரோகத்துல இருந்து சரியாயிட்டான் அப்படின்னு சொன்னா ஆசிரியன் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு 2 குருவிய ஆசிரியன் கிட்ட அவன் கொடுக்கணும். அந்த 2 குருவில ஒரு குருவிய ஆசிரியன் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போவார். பாளையத்துக்கு புறம்பேனா ஊருக்கு வெளியே, இல்ல பாளையத்துக்கு புறம்பே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஊருக்கு வெளியே ஒரு குருவியை மட்டும் கொண்டு போவாரு. கொண்டு போயிட்டு அந்த குருவியை என்ன பண்ணுவாருன்னா கொல்லுவார். கொன்னுட்டு அந்த ரத்தத்தை எடுத்துட்டு வருவாரு. இப்ப எடுத்துட்டு வந்த அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த செத்துப்போன குருவினுடைய ரத்தம், இந்த ரத்தத்துல உயிரோட இருக்கிற இன்னொரு குருவி இருக்குல்ல, அந்த குருவி அந்த ரத்தத்துல முக்கி
ஃப்ரீயாக பறக்க விடுவாங்க. இதுதான் வந்துட்டு அந்த குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்புக்கான பிரமாணம். இதில் என்ன ஆண்டவருடைய பாடு மரணம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த உயிரோடு இருக்கிற குருவி ஃப்ரீயாக பறக்கணும்னா இன்னொரு குருவினுடைய ரத்தத்தில் மூழ்கணும், கழுவப்படணும். அதே போல தான் நம்மளும் ஃப்ரீயாக இருக்கணும், பாவத்திலேருந்து ஃப்ரீயாக இருக்கணும், பாவத்திலேருந்து விடுதலையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துவனுடைய தூய ரத்தம் நமக்கு தேவைப்படுது. அதான் அந்த ஆசிரியன் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அந்த குருவியை கொள்றான்னு பார்த்தோமே, அதே போலதான் ஏசு கிறிஸ்துவும் ஊருக்கு வெளியே கொண்டு போய் சிலுவையில அரைஞ்சு அவருடைய ரத்தத்தினாலதான் நம்முடைய பாவம் வந்துட்டு சுத்திகரிக்குது, நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த சடங்கு ஏசு கிறிஸ்து நமக்கு அருளி இருக்கிற ரட்சிப்புக்கான ஒரு வழியை அடையாளப்படுத்துறதா இருக்கு. அதனால தான் ஆண்டவர் வந்துட்டு நீ போய் மோசையினுடைய பிரமாணத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்றாரு. அப்புறம் நம்ம 3 ஆவிக்குரிய பாடங்களை கத்துக்கிட்டோம். முதலாவது என்ன அப்படின்னா, யாரு கேட்குறாங்களோ அவங்க பெற்றுக்கிறாங்க. என்ன வேண்டுதல், என்ன தடையா இருந்தாலும் அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவரா இருக்காரு. நம்ம கேட்டா அதுக்கு பதில் வந்துட்டு கண்டிப்பா கிடைக்கும். 2வது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்கு பதில் வந்துட்டு உடனே கிடைக்கலாம், லேட்டா கிடைக்கலாம். நமக்கு நன்மையானது எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாரு. ஆனா கேட்ட உடனே கிடைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, அதுதான் ஆண்டவருடைய சித்தம். 3வது ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், பாவ மன்னிப்பு பெறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், அவர் சிலுவையில தொங்கி அவர் சிந்தின ரத்தம் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது. அதுல விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாகி இந்த உலகத்துல பாவத்துக்கு சிக்காத பிள்ளைகளா ஃப்ரீயா நம்ம வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 ஆவிக்குரிய பாடங்களை கத்துக்கிட்டோம். அப்போ நமக்கு எப்பேற்பட்ட ஒரு கடவுள், எவ்வளவு அன்பான தகப்பன் நமக்கு இருக்காரு, எப்ப கேட்டாலும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கத்தக்க தகப்பன் நமக்கு இருக்காரு அப்படிங்கிற சந்தோஷத்தோட நம்ம இந்த ஜபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்புள்ள ஏசப்பா, ஆண்டவரே, இந்த கார்னர்ஸ்டோனை படிக்க நீங்கள் உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ பாவங்களை செய்தாலும் நீங்கள் அதற்கு எங்களுக்கு மன்னிப்பு அருளி அதுக்கப்புறம் அந்த பாவத்தில் இல்லாதபடி தேவி காத்துக்கொள்கிறதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவங்க கூட இருந்து நீங்களே வழி நடத்துங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இவை யாவையும் எங்கள் ரட்சகரும் மெய்ப்பருமாகிய எங்கள் அன்பினாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.